அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பேலட் யூனிட், விவிபேட், கண்ட்ரோல் யூனிட் ஆகியவற்றை பயன்படுத்தி மாக் போல் எவ்வாறு காண்டக்ட் பண்ணுவது என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மாக் போல் நடத்துவதற்கு பேலட் யூனிட்டை விவிபேட் கூடயும், விவிபேட்டை கண்ட்ரோல் யூனிட் கூடயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணும்போது ஏதேனும் சந்தேகம் இருப்பின் ஏற்கனவே பேலட் யூனிட்டை விவிபேட் கூடயும், விவிபேட்டை கண்ட்ரோல் யூனிட் கூடயும் எவ்வாறு கனெக்ட் பண்ணுவது என்பது குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நீங்கள் மாக் போல் நடத்துவதற்கு முன்பு போலிங் ஏஜென்ட் முன்னிலையில் விவிபேட் கம்பார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு ஸ்லிப்பும் இல்லை அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி காட்டிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய பவர் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பவர் பட்டனை ஆன் பண்ணினதும் விவிபேட்டில் 7 துண்டு சீட்டுகள் கட் ஆகிட்டு விழும். அதன் பிறகு நீங்கள் கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வாக்குகளும் பதிவாகவில்லை என்பதை போலிங் ஏஜென்ட் முன்னிலையில் உறுதிப்படுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் மாக் போல் காண்டக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய பேலட் பட்டனை அழுத்துங்க. நீங்கள் பேலட் பட்டனை ப்ரெஸ் பண்ணினதும் கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய சிவப்பு நிற பட்டன் ஏறியும், அதே சமயத்தில் பேலட் யூனிட்டில் இருக்கக்கூடிய பச்சை நிற பட்டனும் ஏறியும். இப்பொழுது நீங்கள் வாக்கினை பதிவதற்கு பேலட் யூனிட்டில் இருக்கக்கூடிய நீல நிற பட்டனை அழுத்துங்க. நீங்கள் நீல நிற பட்டனை அழுத்தினதும் பேலட் யூனிட்டில் இருக்கக்கூடிய க்ரீன் லைட் ஆஃப் ஆகிட்டு ரெட் கலர் லைட் எரியும். அதே சமயத்தில் விவிபேட்டில் நீங்கள் என்ன சின்னத்துக்கு வாக்களிச்சிங்களோ அந்த சின்னத்தோட சீட் வந்து நிற்கும். அது 7 செகண்ட் நிற்கும். 7 செகண்டுக்கு அப்புறம் அது கட் ஆகிட்டு விழுந்துடும். அது கட் ஆனதும் பேலட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ரெட் கலர் லைட் ஆஃப் ஆயிரும். ரெட் கலர் லைட் ஆஃப் ஆனதும் திரும்பவும் நீங்கள் அடுத்த வாக்குதனை பதிவு செய்வதற்கு கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய பேலட் பட்டனை அழுத்துங்க. நீங்கள் பேலட் பட்டனை அழுத்தினதும் கண்ட்ரோல் யூனிட்டில் ரெட் கலர் லைட் எரியும். அதே சமயத்தில் பேலட் யூனிட்டில் க்ரீன் கலர் லைட் எரியும். திரும்பவும் நீங்கள் வாக்கினை பதிவு செய்வதற்கு பேலட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பட்டனை அழுத்துங்க. நீங்கள் ப்ளூ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணினதும் பேலட் யூனிட்டில் இருக்கக்கூடிய க்ரீன் கலர் லைட் ஆஃப் ஆகிட்டு ரெட் கலர் லைட் எரியும். அதே சமயம் விவிபேட்டில் நீங்கள் எந்த சின்னத்துக்கு வாக்களிச்சிங்களோ அந்த சின்னத்தோட ஸ்லிப் 7 செகண்ட் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் கட் ஆகிட்டு விழுந்துடும். இதே போல் நீங்கள் 50 மாதிரி வாக்குப்பதிவினை பதிவிடணும். நீங்கள் பதிவிடும் பொழுது அனைத்து சின்னத்துக்கும் வாக்குகள் பதிவாகிற மாதிரி நீங்கள் பதிவிட்டுக்கோங்க. 50 வாக்குகள் பதிவு செய்த பிறகு போலிங் ஏஜென்ட் முன்னிலையில் டோட்டல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி காட்டுங்க. உங்களுக்கு டிஸ்பிளே யூனிட்டில் வந்து 50 ஓட்டுகள் பதிவான விவரம் வந்து அதில் காட்டும். இப்போ நீங்கள் மாக் போல் க்ளோஸ் பண்ணுறதுக்கு போலிங் ஏஜென்ட் முன்னிலையில் கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணினதும் டிஸ்பிளே யூனிட்டில் போல் க்ளோஸ்ட் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு சில விவரங்கள் வரும். அதுக்கப்புறம் போலிங் ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய பேலட் பட்டனை திரும்ப அழுத்தினாலும் வாக்குகள் பதிவாகாது என்ற விவரத்தை சொல்லிடுங்க. சொல்லி முடித்ததுக்கப்புறம் நம்ம பதிவு செய்த வாக்குகளுக்கு ரிசல்ட்டை செக் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய ரிசல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றத போலிங் ஏஜென்ட் முன்னிலையில் நீங்கள் ரிசல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி காட்டி சொல்லுங்கள். சொல்லி முடித்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே செக்ஷனில் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை காட்டும் அப்படின்ற விவரத்தை அவங்ககிட்ட சொல்லிவிட்டு பதிவான வாக்குகளோட எண்ணிக்கையை நோட் பண்ணிக்க சொல்லுங்கள். இப்பொழுது நீங்கள் மாதிரி வாக்குப்பதிவு நடத்திய போது குறித்து வைத்த ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கான வாக்குகளின் எண்ணிக்கையும் கண்ட்ரோல் யூனிட்டில் காட்டக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கான வாக்குகளின் எண்ணிக்கையும் சரியாக வரும் பட்சத்தில் இவிஎம் மிஷினானது சரியாக வேலை செய்கிறது என்ற விவரத்தை அவர்களிடம் கூறிவிட்டு கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய கிளியர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணினதும் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை வந்து கிளியர் ஆகிட்டே வரும். அனைத்து வேட்பாளர்களுக்கும் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை கிளியரான பிறகு நீங்கள் விவிபேட் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பதிவான வாக்குச்சீட்டுகளை ஒன்று விடாமல் எல்லாமே அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு போலிங் ஏஜென்ட் முன்னிலையில் நீங்கள் காட்டுங்க. காட்டிட்டு இதில் பதிவான வாக்குச்சீட்டோட 7 துண்டு சீட்டுகள் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிடுங்க. அந்த 7 துண்டு சீட்டுகளும் விவிபேட்டோட ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கான அந்த சீட்டுகள் அப்படின்ற விவரத்தை சொல்லிடுங்க. அடுத்து அந்த துண்டு சீட்டுகளோட எண்ணிக்கையை ஒவ்வொரு வேட்பாளருக்கும் நீங்கள் தனித்தனியாக பிரித்து வைங்க. பிரித்து வைக்கும்போது நீங்கள் கண்ட்ரோல் யூனிட்டில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையும் குறித்து வைக்கும்போது பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையும் துண்டு சீட்டுகளின் எண்ணிக்கையும் சரியாக வரும் பட்சத்தில் இவிஎம் மிஷினும் விவிபேட்டும் சரியான முறையில் வேலை செய்கிறது என்ற விவரத்தை நீங்கள் போலிங் ஏஜென்ட் முன்னிலையில் தெரியப்படுத்திடுங்க. அதன் பிறகு விவிபேட் கம்பார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு வாக்குச்சீட்டும் உள்ளே இல்லை அப்படின்ற விவரத்தை சொல்லிவிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணினதுக்கப்புறம் அந்த வாக்குச்சீட்டோட பின்புறத்தில் மாக் போல் அப்படிங்கிற சீலை இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. இதுபோல் விவிபேட் கம்பார்ட்மெண்ட்லேருந்து எடுத்த அனைத்து வாக்குச்சீட்டுகளுக்கும் நீங்கள் மாக் போல் அப்படின்ற சீலை வச்சுருங்க. சீல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த அனைத்து வாக்குச்சீட்டுகளையும் நீங்கள் பிளாக் கலர் என்வலப்பில் போட்டு அதுக்கு அரக்கு சீல் வச்சுருங்க.
எங்கெல்லாம் அந்த கவர் ஒட்டப்பட்டு இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் அரக்கு சீலை கரெக்டாக வச்சு அதுக்கு மேலே மெட்டல் சீலை